ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சமையல் தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30-40 பேருக்கு மரக்கறி சாப்பாடு வடை பாயசத்தோட செம்மையாக சமைச்சு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாடு ஏன் கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவோட இறந்த நினைவு நாளையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க போகிறோம். சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் பூசையை காசு கட்டியிருக்கு, அதுக்கும் நாங்கள் போவோம் 6 மணிக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க, நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு முதல் உளிய வைக்கலாம். இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்சி எடுப்போம். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உலை கொதிக்கட்டுக்கும், அதுக்குள்ளே நாங்கள் மற்ற வேலையில் பார்ப்போமா. இப்போ இந்த அடுப்பில் வாழைக்காயை வைக்க போகிறேன். இதில் வந்து வட்டைக்காயை அந்த அடுப்பில் வைப்போம். வாழைக்கறிக்கு இதோட மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். உப்பு சேர்க்கிறேன். தண்ணி சேர்க்கிறேன். மூடி இந்த அடுப்பில் வைப்போம். ஆகியட்டும். இங்கே வாழைக்காய்க்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்கிறேன். இது கொஞ்சம் பொரிச்சு வெடிக்கட்டுக்கும். இதோட வந்து பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, செக்கல் மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இங்கே வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்குள்ள வாழைக்காய்க்கு தேங்காய்ப்பூ, மிளகு, சின்ன சீரகம், உள்ளி இது எல்லாத்தையும் இந்த மிக்சி கப்பில் சேர்க்குறேன். இதோட மஞ்சள் தூள் இதை அரைச்செடுப்போம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க நல்லா. பார்த்தீங்களா? இந்த அரைச்சி வச்சுருக்கிறத சேர்ப்போம். இப்போ இது இருக்கா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட இங்கே வாழைக்காயை பாருங்கள், இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். வாழைக்காய் இதோட உப்பு சேர்ப்போம். தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சமாக, வாழைக்காய் வீரத்துக்கு கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு, மூடி விடுவோம். அப்படியே அவிஞ்சு வதங்கி வரட்டுக்கும். இப்போ இந்த அடுப்பில் குழம்ப வைக்க போகிறேன். சட்டியை வைப்போம், சூடாட்டுக்கும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். கடுகு பாருங்க பொரியுது. இதோட பெருஞ்சீரகம் இதில் தாளித்து போட்டு நான் வட்டைக்காய்க்கும் எடுப்பேன். கருவேப்பிலை, செக்கல் மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு பாருங்க. இதில் வட்டைக்காய்க்கு கொஞ்சம் எடுத்து வைப்போம். தக்காளி பழத்தை சேர்ப்போம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டுது, உருளைக்கிழங்கு சேர்ப்போம்.
சேர்த்துட்டு கலந்து விடலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இந்த உருளைக்கிழங்கு அவியறதுக்கு. ஒரு அரை அவியல் அவிஞ்சுதுண்டா போதும். இனி இதை மூடி விடுவோம் அவியல். இப்போ வாழைக்காயை பார்ப்போம். பார்த்தீங்களா இந்த மாதிரி அவிஞ்சு அப்படியே பிராண்டு வரும். இனி வாழைக்காயை இறக்குவோம். வாழைக்காயை இறக்குவோம். இப்படியே சட்டியோடைய வைப்போம். உலை கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். இப்போ உலை கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். மழை வரப்போது போல் நான் அந்த பக்கம் இருட்டி கொண்டு வருதேன். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். சோறு அவியட்டும். இப்போ பாருங்க கிழங்கு அவிஞ்சிட்டுது. இனி வந்து வெண்டிக்காயை பொரித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்போம். தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். இதோட குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது. நீங்களும் ஆர்டர் போடலாம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. இங்கே புளியை ஊற வச்சு நான் பிணைஞ்செடுப்பேன். புளியை சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதித்து வரட்டுக்கும் நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விடுவோம். இதில் பாவக்காய் சம்பலுக்கு பாவக்காயை பொரித்து வச்சுருக்கிறேன் சேர்ப்போம். இதில் கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இங்கெல்லாம் வடைக்கு செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். இதோட பாவக்காய் சம்பலுக்கு தக்காளி பழமும் சேர்க்குறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வட்டி வச்சுருக்கிறேன். இதோட தேசிப்புளி, உப்பு சேர்க்குறேன். இதோட மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். நான் சேர்க்கல. ஏன்னா சில பேர் வச்சு சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகி அப்போ பழுதாக போயிடும். தேங்காய் விட்டால் உடனே சாப்பிட்றேன்டா நீங்கள் தேங்காய் பால் விட்டு செய்யலாம். இங்கே வடைக்கு பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். இதோட உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இதில் எண்ணெய் சூடாயிட்டு வடையை போடுவோம். வட்டைக்காயை பார்ப்போம். மசிச்சு விடுவோம். நல்லா அவிஞ்சு வருது பார்த்தீங்களா? மசிக்க கணக்காக இருக்கும் அந்த தண்ணி அப்படியே. இனி இதோட தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து 1ஆம் பால். இதோட உள்ளி, மிளகு, சீரகம் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். தாளித்த வெங்காயங்களையும் சேர்க்குறேன். கலந்து விடுவோம். கொதிக்கட்டும். இப்போ சோறை வடிப்போம். அவிஞ்சிட்டு கல்ல மழை கொண்டு வந்துட்டு போயிட்டு நண்பர்களே பார்த்தீங்களா? வட்டைக்காய் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். பார்த்தீங்களா?
இதில் வந்து தேங்காய் பாலும் பசுப்பாலம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாயாசத்துக்கு கொதிக்கட்டுக்கு. இதோட 4 ஏலக்காய் அடித்து போட்டிருக்கிறேன் கொதிக்கட்டு. இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க இறக்குவோம். இப்போ வடையை எடுப்போம். இப்போ பாயாசத்துக்கு பால் கொதிச்சு வருது பாருங்க பொங்கி. இனி வந்து சவ்வரிசியையும் சேமியாவையும் சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். இதோட சீனி சேர்க்கிறேன். இப்போ கலந்து விடுவோம். பாயாசம் கொதிச்சு வரட்டுக்கும். கைவிடாமல் கலக்கணும், இல்லைன்னா சவ்வரிசி சேமியா வந்து கட்டிப்பட்டுரும். பாயாசத்துக்கு கஜுவையும் ப்ளம்ஸையும் நெய்யில் வறுத்தெடுக்க போகிறேன். நெய் சூடாட்டும். இதில் கஜுவையும் ப்ளம்ஸையும் சேர்ப்போம். இதில் பாருங்கள் பாயாசத்தையும் கைவிடாமல் அப்படியே கலந்து கொண்டு இதை வறுத்து விடுவோம். நல்லா பொரிஞ்சு இந்த ப்ளம்ஸ் வந்து நல்ல பலூன் மாதிரி ஊதி வரும். இங்கே வடை பொரியுது பாருங்கள். ப்ளம்ஸ் எப்படி ஊதி வருது பார்த்தீங்களா? இனி இதை இறக்கி பாயசத்தில் கொட்ட வேண்டியது. கலந்து விட்டுட்டு இறக்க வேண்டிய பாயாசம் ரெடி. இங்கு வா. சாப்பிடு. நல்ல மழை நண்பர்களே. நான் காகம் வராதுன்னு நினச்சேன் தெரியுமா இந்த மழைக்கு. ஆனால் வந்திருக்குது பாருங்க எத்தினேண்டு. சாப்பிடு. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது சோறு, இங்கால வெண்டிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு, பாவக்காய் சம்பல், வாழைக்காய் பிரட்டல், வட்டக்காய் பால் கறி, பாயாசம், வடை. இனி கடகடன்னு சாப்பாடெல்லாம் காட்டுவோமா? சோறு நல்ல மழை அடிச்சு ஓஞ்சிருக்கு தெரியுமா நண்பர்களே. இது வந்து வாழைக்காய், அதுக்கு பிறகு பாவக்காய் சம்பல், கரண்டி தான், பட்டைக்காய், அதுக்கு பிறகு வெண்டிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு, வடை தான் வடை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடகடாண்டு கட்டி எடுப்போமா? சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. 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 அண்ணா சாப்பிடுங்க. கூப்பிடுங்க. ड्राइवर कौन? हाँ
சரி இப்போ சாப்பாடு எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன்டா மெலிபனுக்கு தான் வந்திருக்கிறேன். விவேகானந்தா மேட்டில் இருக்குது இந்த மெலிபன். இங்கே வந்து நல்லா இருக்கும், கேக்குகளில் இருந்து பனிசுகளில் இருந்து எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. நான் பூசைக்கு காசும் கட்டையில் டக்குன்னு போய் தான் இனி கட்டணும். அப்போ அந்த நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் பூசை முடியே எல்லாருக்கும் பனிஸ் கொடுக்கலாமென்ட்டு வந்து பார்த்தா இங்கே பனிஸ் எல்லாமே முடிஞ்சுது. ஆனால் கல்பனிஸ் இருந்துச்சுது. அதோட வந்து பார்த்திங்கன்னா கல்பனிஸ் நல்லா இருக்கும் தெரியுமா. அதோட கல்பனிஸையும் வாங்கிட்டு மரக்கறி பனிஸ் 4-5 என்னமோ இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்து முன்னுக்கு மொழுதிரியையும் வாங்கிட்டு இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பூசைக்கும் காசு கட்டிட்டு அந்த அங்களோட கதைச்சிட்டு உள்ளுக்கு போயாச்சு. கன நாள் ஆச்சு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு வந்து. இன்றைக்கு வந்தது நல்ல ஒரு திருப்தியாக இருந்துச்சு தெரியுமா நண்பர்களே. நல்ல ஒரு அமைதியாகவும் என்னென்னு சொல்கிறது, எனக்கு அம்மாண்டா அவள் தானே, அம்மா பார்க்குறதுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. என்னை பார்த்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. வேளாங்கண்ணி மாதம் எங்கடி போனேன் எவ்வளோ நாள் என்னை பார்க்க வராமல் அப்படின்ட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு தெரியுமா நண்பர்களே. அப்படி அவாவுடைய கொஞ்ச நேரம் இருந்து கதைச்சிட்டு வடிவாக பூசியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் வர போகிறோம். ரோட்டெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பீக்கர் போட்டு அந்தோனியார் கோயில் நோவினை துவங்கிட்டு தானே. அப்போ அந்த பெருநாள் கொடியேறி இப்போ நோவினைகள் நடக்குது. அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சத்தமாக செபமாலைகள் அதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இங்கே வேளாங்கண்ணி மாதா கோயிலில் பூசை நடக்கும்போதும் அந்த சத்தம் தான் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. ரோட்டெல்லாம் லைட் எல்லாம் போட்டு அப்படி ஜெக ஜோதியாக ஜொலிச்சு கொண்டிருக்கு தெரியுமா. கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே 13ஆம் தேதி அந்தோனியரப்பா கோயில் திருவிழாவுக்கு மறக்காமல் கண்டிப்பாக வந்துருங்க எல்லாரும் சரியா. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பூசி எல்லாம் துவங்கிட்டுது. வடிவாக பூசி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மகன் தான் இன்றைக்கு கொடுத்தார் கல்பனிஸை. நான் இருந்துட்டேன் அதில். ஏன்டா நான் சமையல் எல்லாம் முடித்து களைச்சி போயிட்டேன்னா நான் அதில் இருந்துட்டு அவர்கிட்டயே கொடுத்தேன். அவர் போய் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தார். பனிசெல்லாம் கொடுத்து முடிஞ்சு நானும் மகனும் நடந்து ரோட்டால் வந்து கொண்டிருக்கோம். என் சில்வர் பானை ஒன்று வாங்கணுமென்று சில்வர் சாமான் கடைக்கிட்ட நின்றனா ஒரு அங்கிள் வந்து மகனை தோலை தட்டி கதைச்சிட்டு போகிறேன். நான் தம்பி இவர் ரெண்டு கேட்க அம்மா அது கோயிலில் கல்பனிஸ் வாங்கின அங்கிள் என்னை பார்த்து கதைச்சிட்டு போகிறார் அப்படின்னு சொன்னார் நண்பர்களே. தெரியுமா அப்படி சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய உறவுகளை ஆண்டவர் கொடுத்துருக்கேன். அதில் இருந்து வடிவாக எல்லாருக்கும் கல்பனிஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இப்போ நாங்கள் வீட்டுக்கு வர போகிறோம். வேளாங்கண்ணி மாதா கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சைட்டில் வந்து நல்ல மண்ணெல்லாம் போட்டு நல்லா செஞ்சுருக்குது. நீங்களும் போய் பாருங்கள். அதில் செருப்பு போட்டு நடக்கக்கூடாதாம் சரியா. நானும் இன்றைக்கு தெரியாமல் போட்டு நடந்துட்டேன். ஏன்னா முதல் அப்படி போடையில்லை, இப்போ தான் போட் போட்டிருக்கு. நான் உண்மைக்கும் கவனிக்கல. அதுக்கு பிறகு தான் அந்த அண்ணா மொழுதி விற்கிற அண்ணா கூப்பிட்டு சொன்னார். இதில் வந்து 5 கோயில் மண்ணுகள் கொண்டு வந்து போட்டிருக்காம். இந்தியா வேளாங்கண்ணி மாதா கோயில் அப்படி ஒவ்வொரு மாதாட கோயில் மண்ணெல்லாம் கொண்டு வந்து இதில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு எனக்கும் சரியான கஷ்டமாக போச்சு நண்பர்களே. எனக்கு தெரியாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நீங்களும் யாராவது என்ன மாதிரி தெரியாமல் போனீங்கன்னு சொன்னால் அதில் செருப்போடு போயிடாதீங்க. அது வந்து நல்ல ஒரு புனிதமாக நல்ல வடிவாக செஞ்சிருக்கணும். நீங்களும் அதில் முழங்கால் அரைஞ்சு உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் கேளுங்க. வேளாங்கண்ணி மாதா செய்வா சரியா. கணக்கு கதைக்கிறனோ என்னென்னு தெரியலை நண்பர்களே. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் கல்பனிஸ் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் எங்களோட வேளாங்கண்ணி மாதாவை பார்க்க இங்கே வந்துட்டு இங்கே சைட்டில் முதல் வந்து அந்த செயின் மாதிரி கட்டி இருந்தது நண்பர்களே. மாதாவை பார்க்க உள்ளுக்கு போகிறதுக்கு அதெல்லாம் இப்போ எடுத்துருக்குது. நல்லா இருக்குது, நல்லா ஓப்புனாக நல்லா இருக்குது தெரியுமா உங்களுக்கு. பார்த்திங்களா எப்படி அழகாக இருக்கிறாங்க. அழகி பார்த்திங்களா நல்ல ஒரு அழகாக இருக்கிறா. அவள் பார்த்தாச்சு. அவளோட கொஞ்ச நேரம் இருந்து கதைச்சாச்சு. அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் வீட்டை வர போகிறோம் நண்பர்களே. நீங்களும் பாருங்கள், உங்களோட வேண்டுதல்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். அவள் உங்களுக்கு நிறைவேற்றி தருவா சரியா. அதுக்கு பிறகு வந்து மொழுதிரியெல்லாம் கொளுத்தி போட்டு தான் நாங்கள் வீட்டை வர போகிறோம் நண்பர்களே. மாதாக்கு நீங்களும் சாரிகள் வாங்கி கொடுக்கலாம் விருப்பம்ண்டா. அங்கே உடுத்துவினம் நீங்கள் சாரி வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உடுத்தி போட்டு உங்களை கூப்பிட்டு காட்டுவினம். கால் பண்ணி இந்த டேட்டு கொடுத்த போகிறோம் வந்து பாருங்கள் அப்படின்ட்டுலாம் சொல்லி உங்களுக்கு காட்டுவினம். நீங்களும் வாங்கி கொடுங்க சரியா. அப்படியே மொழியெல்லாம் கொளுத்திட்டு வீட்டை வந்தாச்சு. எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க, நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். இனி வந்து கோயிலுக்கு போகிறோம். நல்ல மழை, இன்றைக்கு நல்ல ஒரு கிளைமேட் தெரியுமா. எனக்கு வெயில் இல்லை, கஷ்டம் இல்லை, நல்ல குளிர்ச்சியாக சில்லுன்னு சமைச்சு முடிச்சாச்சு நண்பர்களே. அதே நேரம் சந்தோஷமாக சாப்பாடும் கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சரிடா.